Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இனிப்பு பணியாரம் ரொம்ப நல்லா சாஃப்ட்டா எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பணியாரம் பண்றதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்துர்க்கேன். நீங்க சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா நம்ம கழுவிட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களால் நல்லா கெட்டியாக அரைக்க முடியுதோ அது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்து மறுப்பும் கரைக்கும் போது அப்புறம் ரொம்ப தண்ணியாட்டாயிரும். அதனால் நல்லா திக்காக இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். இது வெல்லம் க்ளீனாக இருக்கிறனால எதுவும் நான் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்கள் வெல்லத்தில் மண் தூசு ஏதாவது இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ வெள்ளெல்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அரைக்கும் போதே நம்ம நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இது போல் சரியாக இருக்கணும் இந்த பதத்தில். இப்போ பணியாரக்கல் சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம உடனடியே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எல்லா குழியிலையும் நெய் அப்படிலாம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒவ்வொரு குழியிலையும் நல்லா நம்ம ஊற்றி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஒரு சைடு வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்பவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு சைடும் எல்லாம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 சைடு வந்துடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இனிப்பு பணியாரம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.